கோவையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாற்றுக் கட்சியினர் இணைப்பு நிகழ்ச்சியை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைப்பதாக பாஜக அறிவித்துள்ளது. சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் அதற்கான நிகழ்ச்சி கோவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெறும் என்றும் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணையலாம் என்று கூறப்பட்டது. இதுகுறித்து விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு 1 மணி நேரம் கழித்து பேட்டியளிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உற்சாகமாக பதிலளித்தார். இல்லைண்ணே, அரௌண்ட் 6ண்ணே, 2.5 மணி நேரம் அவ்வளோதான். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு வந்துடுறோம். 2 டைம் பேசுறதுக்கு ஒரே அடியாக கேள்வி கேட்க முடியாது. தலைவர் ஒரு 1 மணி நேரத்தில் உங்களை பார்க்குறோம். ஒரே ப்ரெஸ் மீட்டாக வச்சுக்கலாம், 2 முறை எதுக்கு. தேங்க்யூ அண்ணா. ஆனால் நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்த ஹோட்டலுக்கு அண்ணாமலை வரவில்லை. மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த முக்கிய நபர்களும் வராத நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பிரதமரின் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் இணைப்பு நிகழ்ச்சியை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்திருப்பதாக பாஜக துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அறிவித்தார். இதற்கான காரணங்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டதை ஆங்கிலத்தில் சொல்லவா, ஹிந்தியில் சொல்லவா என்று எல் முருகன் காட்டமாக தெரிவித்தார். அனைத்து கட்சிகளிலிருந்துமே வருகிறார்கள். ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தியில சொல்லவா, இல்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்ற கேளுங்க. ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் பல மணி நேரமாக ஹோட்டலில் காத்திருந்தார். அங்கு வந்த தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதற்கு வெல்கம் என்று சுதாகர் ரெட்டி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா அம்மையப்பன், இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என நிபந்தனை வைத்துள்ளதாகவும் வேறு கட்சியில் இணைவது குறித்து பிறகு பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார். நான் ஒரு டிமாண்ட் சொல்லியிருக்கிறேன். இலங்கை தமிழர்களுக்கு 45 வருஷம் அவங்க இந்த முகாமில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குடியுரிமை வழங்கணும். அதை பத்தி கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன். பிரதமரை சந்தித்து கேட்கணும். அது விலகிட்டேன். சேர்றதெல்லாம் அப்புறம், எதுல சேர்றது என்னது அப்புறம், அதெல்லாம் அப்புறம், அதை முடிஞ்சிருச்சு. அது நான் அது முடிஞ்சிருச்சு. நாம் தமிழர்களுக்கு கேட்க வேண்டாம். இதனிடையே இணைப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்த ஹோட்டலுக்கு எதிரே உள்ள பங்களாவிற்கு கோவை வடக்கு தொகுதியின் அதிமுக எம்எல்ஏவும் கோவை மாநகர மாவட்ட செயலாளருமான அம்மன் அர்ஜுனன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இணைப்பு விழாவில் பங்கேற்க வருபவர்களை வேவு பார்க்க வந்தாரா அல்லது பாஜகவில் இணைய வந்தாரா என்ற கேள்வியை அங்கிருந்தவர்கள் கேட்க தொடங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.